Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம milk peda recipe தான் பார்க்க போறோம். chocolate peda recipe. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. ஒரு fry pan-ல 2 tablespoon அளவுக்கு ghee add பண்ணிக்கலாம். ghee உருகுன உடனே ஸ்டவ்வை வந்து low flame-க்கு மாத்திட்டு பால் பவுடர் 1 cup அளவுக்கு add பண்ணிக்கோங்க. பால் பவுடர் போட்ட உடனே powdered sugar 1/4 cup அளவுக்கு add பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாலே நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். வெறும் பால் பவுடர், மில்க், பவுடர் சுகர் இந்த மூணு தான் இந்த ரெசிபி. அவ்வளவுதான். இப்போ நம்ம இது நல்லா நம்மளோட கடாயில இருந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சே குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். அவ்வளவுதான், கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். வேற பவுல்ல போட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுறலாம். ஸ்வீட் ரெடி. நீங்க என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப் மாத்திக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி உருண்டைங்களா மாத்திட்டு சென்டர்ல பிஸ்தா வந்து நான் கிரஷ் பண்ணி கொஞ்சம் ஃபில்லிங்கா வைக்கிறேன். சாக்லேட் பேடா ரெசிபி வீட்ல நமக்கு நொடியில ரெடி. மறக்காம இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.